சங்கர் அவர்கள் இடி உள்ள போந்து திருட்டு கதை விவகாரத்தில் தற்பொழுது 10.11 கோடியை முடக்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் இடி எதுக்கு இதுக்குள்ள உள்ள வராங்க அப்படின்னா, திட்டமிட்டு குற்றம் செய்து அதன் மூலமாக ஈட்டிய பணம் அப்படின்னா அதுக்கு இடி உள்ள வரலாம். ஆரூர் தமிழ்நாடன் அவர் ஜுகிபான்னு ஒரு நாவல் 2007 எழுதுறாரு. அந்த கதை ஒரு ரோபோ பத்தின கதை. சங்கர் எந்திரன் படத்தை 2010 ரிலீஸ் பண்றாரு. அந்த கதையை பார்த்தோன்னே ஆரூர் தமிழ்நாடானுக்கு நம்மளோட கதை மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணுது. சங்கருக்கும் ஆரூர் தமிழ்நாடானுக்கும் இந்த வழக்கு பல வருஷங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 14 வருஷம் கழிச்சு 16 ஒற்றுமைகள். இப்போ சங்கர் தன்னுடைய ஆணவத்தால் அல்லது தன்னுடைய அந்த உயர்ந்த ஒரு அதிகார தோற்றம் இருக்கு இல்லையா, அதன் காரணமா இவரை ஏமாத்திடலாம்னு நினைச்சிட்டாரா? நம்ம பெரிய டைரக்டர், நம்ம யாரும் நம்மளை டச் பண்ண முடியாது, நம்ம புகழ் உச்சியில இருக்கோம் அப்படி இப்படிங்கிற ஒரு ஆணவம் தான் இது காரணம். இப்போ ஒரு கதை திருட்டு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்னா ஈடிலாம் வரமாட்டாங்க. இது 1 கோடிக்கு மேல ஒரு பிரச்சனை, அதில் ஒரு எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு, அதுல ஒரு கேஸ் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கணும் போது ஈடி உள்ள வர்றதுக்கு அனுமதி இருக்கு. சங்கர் அவருடைய திரை வாழ்க்கைங்கிறது என்னவாகும்? திரைக்கு சென்றதற்கான காப்புரிமை வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா? இல்லை, சங்கருக்கு இந்த நிலைமை அப்படின்னா நான் ஒன்னே ஒரு விஷயம் சொல்றேன், ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சங்கர் அவர்கள் பிரம்மாண்ட இயக்குனர்னு பேர் வாங்கினார், பல வெற்றி படங்களை கொடுத்தவர். ஆனால் சமீபமாக வந்த 2 படங்களுமே மிகப்பெரிய அளவில் தோல்வி படம். அவருக்கு மனவேதனையை கொடுத்துச்சு. அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஈடி உள்ள போந்து திருட்டு கதை விவகாரத்தில் தற்பொழுது 10.11 கோடியை முடக்கியிருக்காங்க. சங்கர் அவர்கள் மனதளவிலும் உடலளவிலும் ரொம்பவே பலவீனமாக இருக்கார் அப்படின்னு ஒரு புறம், இன்னொரு புறம் சிறைக்கு செல்வார் அப்படின்னும் பல வகையான வியூகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கு. சங்கருடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? சாக போகிற கல்வியை சக்கரை தண்ணி கொடுத்து காப்பாற்றின கதையாகி போச்சு சங்கர் கதை. இதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்மந்தம்? ஏன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோ. அதாவது ஆரூர் தமிழ்நாடன் அவர் ஜுகிபான்னு ஒரு நாவல் 2007 எழுதுறாரு. அந்த கதை ஒரு ரோபோ பற்றின கதை. ஓகேவா? இப்போ சங்கர் எந்திரன் படத்தை 2010 ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த கதையை பார்த்தோன்னே ஆரூர் தமிழ்நாடானுக்கு நம்மளோட கதை மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணுது. அந்த நாவலை படிச்சுட்டு தான் அந்த கதையை எடுத்திருப்பார் சங்கர் அப்படிங்கிற மாதிரி சங்கரை தொடர்பு கொள்கிறாரு, பேசுகிறாரு. இந்த மாதிரி என்னோட கதை சார்னு சொல்கிறாரு. ஐடென்டிஃபிகேஷன் அதாவது தேவையான சாட்சிகள் எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் சங்கர் அதை பார்த்துட்டு எதையுமே கண்டுக்கல. அவர் முயற்சி தோல்வி அடைஞ்சோன்னா அவர் கோர்ட்டுக்கு போகிறார். யார்? ஆரூர் தமிழ்நாடான். அவர் கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி எனக்கு 1 கோடி ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்கிறாரு. சங்கர் மேலேயும் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனையும் வழக்கு தொடுக்கிறாரு. இந்த வழக்கு பல வருஷங்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் நடந்துட்டு வருது. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரிப்பாளர் தான், இந்த கதை திருட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கோர்ட் அவரை இந்த வழக்குலேருந்து நீக்கிடுது. அதாவது அவரை வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ சங்கரோட மட்டும் இந்த வழக்கு தொடருது. சங்கருக்கும் ஆரூர் தமிழ்நாடானுக்கும் இந்த வழக்கு பல வருஷங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 14 வருஷம் கழித்து 16 ஒற்றுமைகள் அந்த படத்தில். அதாவது ஒரு ஒற்றுமை 2 ஒற்றுமை இருக்கும். ஏதோ ஒரு லைன் இருந்துச்சுன்னா அது அப்படி லைட்டாக ஒரு கதையினுடைய சாயல் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். 16 ஒற்றுமைகள் எப்படி வரும்? அப்படி இருக்குன்னா அப்போ ஏதோ ஒன்று அதுக்குள்ளே இருக்குன்னு தானே அர்த்தம். அதை கோர்ட்டு பார்த்துட்டு இதில் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குது, இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சங்கர் ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தார். அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வழக்கு அதாவது ஆரூர் தமிழ்நாடான் தொடர்ந்த வழக்கில் முகாந்திரம் இருக்குது, அதனால் இந்த வழக்கு தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த நேரத்தில் ஈடி எதுக்கு இதுக்குள்ளே உள்ளே வராங்க அப்படின்னா, 10 கோடி ரூபாய்க்கு மேலே, அதாவது 10.5 கோடி ரூபா அந்த படத்துக்கு, எந்திரன் படத்துக்கு சங்கர் சம்பளம் வாங்கியிருக்காரு. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது திட்டமிட்டு குற்றம் செய்து அதன் மூலமாக ஈட்டிய பணம் அப்படின்னா அதுக்கு ஈடி உள்ளே வரலாம். இப்போ இந்த இடத்துல எப்படி அதை பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ சங்கர் 10.5 கோடி ரூபாய்க்கு அந்த கதையை விற்றுருக்காரு, இல்லைன்னா அந்த படத்தை இயக்கி கொடுத்துருக்காரு, அதன் மூலமாக சம்பளம் அவர் ஈட்டியிருக்காரு. புரியுது உங்களுக்கு? இது பிளான்டு ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கதையை திட்டமிட்டு திருடி அதன் மூலமாக வரக்கூடிய பணம்ங்கிறது ஈடியோட பார்வைக்குள்ள வரும். அதன் மூலமாக வர பணம் ஒரு சட்டவிரோத பண பரிமாற்றத்துக்குள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? அதனால் ஈடி உள்ளே வந்திருக்காங்க. அது 10.5 கோடி சொத்தை முடக்கி வச்சுருக்காங்க. அது காரணம் என்னென்னா, இவருக்கு ஆரூர் தமிழ்நாடானுக்கு கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்ல போகுதுன்னு தெரில. அது என்ன தீர்ப்பு சொன்னாலும் அன்னைக்கு முடிச்சிருந்தா ஒரு
10 லட்சம் 15 லட்சம் 50 லட்சம் ஏன் 1 கோடியில் கூட முடிச்சிருக்கலாம். இன்னைக்கு வந்து ஆரூர் தமிழ்நாடான் என்ன டிமாண்ட் பண்ணுறாரோ, கோர்ட் என்ன சொல்லுதோ அந்த பணத்தை வந்து சங்கர் கொடுத்தே ஆகணும். அப்படி ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு வந்து சங்கர் நிற்கிறார். புரியுது உங்களுக்கு? அதுக்கு தான் நான் சொன்னேன், அதாவது வந்து சாக போகிற கிளவி சக்கரை தண்ணி கொடுத்து காப்பாற்றின கதையாக போச்சுன்னு. புரியுது உங்களுக்கு? அன்னைக்கே முடிச்சிருக்கலாம். முடிக்காமல் ஆணவத்தில் நம்ம வந்து பெரிய டைரக்டர், நம்ம யாரும் நம்மளை வந்து டச் பண்ண முடியாது, நம்ம வந்து புகழ் உச்சியில் இருக்கோம், அப்படி இப்படிங்கிற ஒரு ஆணவம் தான் இதுக்கு காரணம். அதாவது வந்து ஒரு கதை வந்து எடுத்திருக்காருங்கிறதுக்கு நிறையா அதாவது வந்து ஆதாரங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆதாரங்கள் இருக்கும்போது படித்து பார்த்து ஏதோ ஒன்று ஒரு டைட்டில் கிரெடிட் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். எதுவுமே பண்ணாமல் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இப்போ இந்த ஆரூர் தமிழ்நாடான் பற்றி பார்த்தீங்கன்னா அவரோட மன உளைச்சல் எவ்வளோ பெரிய மன உளைச்சல் பாருங்கள். 15 வருஷமாக கிட்டத்தட்ட கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கார். அது எவ்வளோ மன உளைச்சலை தரும் பாருங்கள். அவருடைய கதை திருடிட்டாங்க, அதை வந்து பயன்படுத்திட்டாங்க. பெரிய படம், அதாவது சாதாரணமாக ஒரு கோடியில் எடுத்த 2 கோடியில் எடுத்த படம் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 150 கோடிக்கு மேலே ரஜினிகாந்த் வச்சு எடுத்த படம். சங்கர் இயக்கம், ஏஆர் ரஹ்மான் மியூசிக், இப்படி பிரம்மாண்டமான படத்தை வந்து எடுத்ததுக்கப்புறம் அவருடைய நியாயமான, அதாவது வந்து டிமாண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒன்று டைட்டில் கிரெடிட்டு இல்லை வந்து பணத்தையாவது கொடுத்து செட்டில் பண்ணி எதுவுமே செய்யாமல் அலைய விட்டது பெரிய தப்பு. அந்த அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ வைத்தறிச்சலாக இருந்திருக்கும். இப்படி நம்மளை அலக்கழிக்கிறாங்களே, இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே, இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைக்காதா அப்படின்னு. இது எப்படின்னா நந்தா, அதாவது வந்து வறியவர்களை வந்து சோதிக்கிற ஒரு விஷயந்தான். அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், 15 வருஷம் கழிச்சு இது எங்கே போய் லேண்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ அன்னைக்கு இடையில வந்து ஒரு 10 லட்சமோ ஒரு 50 லட்சமோ அவர் கேட்டது 1 கோடி அதை கொடுத்துருக்கலாம், இல்லையா அந்த கிரெடிட்ஸை முறையாக கொடுத்துருந்தா அப்போ அந்த வழக்கு வந்திருக்காது. அப்போ சங்கர் தன்னுடைய ஆணவத்தால் அல்லது தன்னுடைய அந்த உயர்ந்த ஒரு அதிகார தோற்றம் இருக்கு இல்லையா, அதன் காரணமாக இவரை ஏமாத்திடலாம்னு நினச்சிட்டாரா? அதுதான் இந்த நிலைமைக்கு காரணமா? ஆமாம், ஏமாத்தலான்னு நினச்சது தான் இந்த நிலைமைக்கு காரணம். அதாவது வந்து அவருடைய கதை அப்படின்னா அது வந்து அவர் ப்ரூவ் பண்ணணும். அவர் ஆல்ரெடி எழுதின கதைன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு நான் என்னுடைய கதை தான், அவரோட கதை கிடையாதுன்னு. அப்போ எப்படி 16 ஒற்றுமைகள் வரும்? இப்போ அது ஒரு கேள்வி வந்து வருது இல்லையா? நிச்சயமாக. இப்போ வந்து நீதிமன்றத்தில் போகும்போது நீதிபதியாக தான் சொல்கிறார், 16 ஒற்றுமைகள் எப்படி வரும்? ஒரு கதையில் வந்து 1 ஒற்றுமை இருக்கலாம், 2 ஒற்றுமை இருக்கலாம். 16 ஒற்றுமை இருக்குன்னா அப்போ ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அவர் சொல்கிறது நியாயம் தானே அர்த்தம். யார்? ஆரூர் தமிழ்நாடான். அப்போ ஏதோ 1 அப்படின்னா கடந்து போயிடலாம். கிட்டத்தட்ட 16ங்கும்போது அப்போ ஏதோ ஒரு வகையில் திட்டமிட்டு கதை மாற்றப்பட்டிருக்காங்கிற ஒரு வியூ. அந்த காலத்துல எல்லாம் கார்ட்டூன் மாதிரி வரும். அதாவது இதுக்கு இந்த படத்துக்கும் 6 வித்தியாசங்கள் சொல்லுங்கன்னு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? 6 வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதே பெருசாக இருக்கும். அதாவது நுணுக்கமாக சில வித்தியாசங்களை வச்சுருப்பாங்க. இதில் வந்து 16 ஒற்றுமைகள் இருக்குன்னா அப்போ பார்த்துங்க எப்படின்னு. ஓகே சார். ஆக மொத்தம் இப்போ சங்கர் அவர்களுடைய தற்போதைய மனநிலை என்ன? ஏன்னா அவரால் கிட்டத்தட்ட லைக்கா விட்ட சாபம் தான், தில்ராஜ் விட்ட சாபம் தான். படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, ஒரு ஃபோன் கூட பண்ணி கேட்கலங்கிற செய்தி ஒன்று வெளியாச்சு. லைக்காவுக்கு பெரிய நஷ்டமும் ஏற்பட்டது, அவருக்கும் இதே மாதிரியான ஒரு செய்தி தான் வெளியே வந்தது. அவங்களாம் விட்ட சாபம் தான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று. இல்லை நம்ம வந்து சாபம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீப்பாலாம் நம்ம பேச முடியாது. ஆனால் எப்படின்னா, அதாவது வந்து ஒரு 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 ப்ரொடியூசரை எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ அப்படி வச்சு செஞ்சுட்டார். அதாவது சங்கர், அதான் உண்மை. இப்போ லைக்காவும் அதே கதை தான், தில்ராஜுக்கும் அதே கதை தான். அதாவது வந்து தில்ராஜ் வந்து தெலுங்கில் பெரிய ப்ரொடியூசராக இருந்தார். கிட்டத்தட்ட இந்த படத்தில் கேம் சேஞ்சரில் 200 கோடி ரூபா நஷ்டம். அதை ஈடுகட்டுறது யார்? சங்கர் டைரக்டர். அவர் நினச்சதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டார். இப்போ நியூசிலாண்டில் ஒரு பாட்டு எடுத்து 15 கோடி படத்திலே வரல. இப்போ இந்த மாதிரி செலவெல்லாம் எதுக்கு? இப்போ வந்து ஒரு திட்டமிடல் இல்லாததானே இதெல்லாம் காட்டுது. இப்போ ஒரு திட்டமிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஸோ அதாவது யாரோ பணம் போடுறாங்க, நம்ம என்ன வேணால் எடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப தவறான மனநிலை. இது வந்து சங்கர் ஆரம்ப காலத்து ஜென்டில்மேன்லேருந்து பிரம்மாண்டங்கிற பேரில் ஏதோ ஒன்று கொடுத்தாரு. அதை வந்து பார்த்தாங்க, ரசித்தாங்க, ஜென்டில்மேனை ரசித்தாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதலன் வந்து படம் கொடுக்கும்போது அதில் வந்து ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி அந்த மாதிரி சாங், அப்புறம் அந்த கிளாஸ் பஸ்ஸு ஒன்று டிசைன் பண்ணி அதில் வந்து பாட்டு பாடுறது, வடிவேலு அந்த பிரபுதேவா எல்லாம் ஆடிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஏதோ புதுசாக சொல்கிறாரே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தமிழ் மக்களுக்கு மத்தியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம முதல்வன் சொல்லும்போது நிறைய படங்கள், ஜீன்ஸ் சொல்லும்போது வித்தியாசமாக பாய்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் ஒரே டெம்ப்ளேட்டில் தான் ஃபாலோ பண்ணுறாரு. ஒரே டெம்ப்ளேட் என்னென்னா லஞ்சம் ஊழல், இந்த டெம்ப்ளேட்டே எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஒன்று, அதாவது வந்து ஒரு வறியவன்
ஒரு உயர்ந்தவனை எதிர்த்து போராடுறான். இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ சமீபத்தில் வந்து கேம் சேஞ்சர் கூட பாருங்கள், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் ஒரு முதல்வரும் சண்டை போடுறாங்கங்கிற மாதிரியான ஒரு கதை. இப்படி தானே டோட்டலாகவே சொல்லிட்டு இதே விஷயத்தை எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? அதாவது நீங்கள் பிரம்மாண்டங்கிற பேரில் அன்னைக்கு நீ காமிச்ச போது பார்த்தாங்க. ஏன் பார்த்தாங்கன்னா அன்னைக்கு வந்து உலக அளவில் உள்ள விஷயங்கள் வந்து ஒரு சின்ன மீடியாவில் கிடையாது. இப்போ வந்து ஒரு கைபேசியில் எல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் பார்க்கலாங்கிற ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறம் இந்த பிரம்மாண்டங்கள்லாம் சாதாரணமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டாக அங்கே ஒரு குரூப் போய் உள்ளே இருந்து இது இங்கே இருக்குது அது அங்கே இருக்குது அப்படி இப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜெர்மனியே அங்கேயும் போயிட்டாங்க, லண்டனாக அங்கே போயிட்டாங்க. அதாவது அழகழகான விஷயங்களை காமிச்சது போக இங்கே பாருங்கள், ஜெர்மனியில் நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க, ஜெர்மனியில் சாக்கடை எப்படி ஓடுது பாருங்கள், இப்படியெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயங்களை அதாவது நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆப்பிரிக்காவில் என்ன நடக்குது, ஜப்பானில் என்ன நடக்குது, சைனாவில் என்ன நடக்குது, எல்லாமே உங்கள் கையில் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பிரம்மாண்டங்கள் அதாவது வந்து அன்னைக்கு காமிச்ச தாஜ்மஹால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கும் நிறைய பேர் டூரிஸ்ட்டாக போய் பார்க்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இதை வந்து எத்தனை நாளைக்கு காமிச்சு ஏமாத்துவீங்க? அது ஒரு தோட்டத்தில் வந்து அழகழகான மலர் பூத்துருக்கு, ஒரே மாதிரியான மலர் பூத்துருக்கு, அதுக்கு நல்ல ஹைர 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 பா அப்படின்னு ஆட விட்டா எத்தனை நாளைக்கு தான் அதை பார்ப்பாங்க? இப்போ தான் எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் சொன்னது போல் அன்றைய தினத்தில் தாஜ்மஹாலை போய் பார்க்கிறவர் குறைவாக இருந்தாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து காட்டும்போது எல்லாம் பிரமிப்பாக பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி முடிந்தவரை ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது போய் பார்த்துறாங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது நீங்கள் புதிதாக எதையும் காட்டல, அதை பிரமிப்பு ஒருத்தராவது இல்லை நந்தா. இப்போ வந்து ஒரு ஃபோனில் எல்லாரும் பார்த்துறாங்க. ஐரோப்பிய டூருக்குலாம் பார்த்தீங்கன்னா சும்மா 15 நாள் கூப்பிட்டு போகிறான், ஒரு சின்ன பேக்கேஜில் கூப்பிட்டு போகிறான், 1.5 லட்ச ரூபா அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறான். 15 நாள் அந்த பக்கம் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு வந்துடுறான். எல்லா இடமும் கூட ஃபுட்டு கொடுக்குறான், அக்காமடேஷன் கொடுக்குறான், ஸ்டார் ஹோட்டல் கொடுக்குறான், எல்லாமே கொடுக்குறான், ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே. இப்போ எல்லாம் சீப்பாகி போச்சு, எல்லாருமே அஃபோர்டபுள் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அந்த காலத்தில் காரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு 4 கார் 5 கார் போனாலே பெரிய விஷயம். பார்க்கிங்லாம் இப்படியா பிரச்சனை வச்சு, பார்க்கிங்னு ஒரு படமே பயங்கரமாக அந்த கார் பார்க்கிங்கை வச்சே எடுத்துருந்தாங்களே, அந்தளவுக்கு அன்றைக்கி காரே இல்லை ஒரு காலத்தில். எனக்கு தெரிஞ்சு 80களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு 4-5-10 கார் போனாலே பெரிய விஷயம். இப்போ வந்து நம்ம எவ்வளோ பெரிய டிராஃபிக் நெருக்கடிக்குள்ள, எவ்வளோ ஜன நெருக்கமான இடத்துல டூ வீலர் போகிறதுக்கு இடம் இல்லாமல் எப்படியெல்லாம் டிராஃபிக் மாறி போச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டு வருது. மாறிட்டு வரும்போது நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த லவ் டுடே மாதிரியான படங்கள், அப்புறம் பார்க்கிங் மாதிரி, மகாராஜா மாதிரி, இந்த ஜமா மாதிரி நிறைய படங்கள், குட் நைட் மாதிரி, ஒரு கொரட்டை விட்டு ஒருத்தன் தூங்குறான், அவனை வந்து ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறான், அதுக்குள்ளே அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன பிரச்சனை வரும், இது எப்படி சால்வ் ஆகுது, அதுக்குள்ளே என்ன சிக்கல், இதெல்லாம் வச்சு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் ஒரு நாட்டே கிடையாது. ஆனால் இதுக்குள்ளே ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்கிறான், அதை ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து இப்போ வேற என்னமோ விரும்புகிறாங்க. இப்போ விரும்புகிறதே வேறு. இப்போ டிராகன் ஒரு படம் வந்திருக்கு, இப்போ வந்து நீக் அதாவது நிலவுக்கு என்மேல் என்னடி காதல்னு ஒரு படம் வந்திருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னா வேறு 2K கிட்ஸ் எல்லாம் வேறு ஜென்ரேஷன் போயிட்டாங்க. அதனால் அதுக்கேற்ற அப்டேஷன் வந்து சங்கர்கிட்ட இல்லை. ஓகே சார், இப்போ நான் அந்த கேட்ட கேள்வி, அதாவது இப்போ ஒருவேளை ப்ரொடியூசர் தில்ராஜையும் லைக்காவையும் சாபமாக நம்ம எடுத்துக்க வேணாம், கவனிக்க தவறியதன் விளைவு, ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி கேட்கலங்கிற வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அதோடைய விளைவு இப்போ இந்த சங்கருக்கு இந்த நிலைமை, அதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்? அதனால் இந்த விளைவுன்னு கூட எடுத்துக்கலாம். இல்லை, சங்கருக்கு இந்த நிலைமை அப்படின்னா நந்தா, நான் ஒன்றே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. சங்கர் வந்து எந்த தயாரிப்பாளரும் சங்கரை வச்சு பெருசாக லாபம் சம்பாரிச்சதில்லை. எப்படி பாலா வச்சு யாரும் சம்பாதிக்க முடியாதோ, பாலா வந்து வேற ஒரு மாதிரி ஒரு டார்க் ஸ்டோரியை கொண்டு போய் இறுக்கமாக எங்கேயோ ஒரு இடத்துல புழிஞ்சு எடுத்து ஒரு கதையை சொல்லி, அவர் என்ன நினைக்கிறார், சாத்துக்குடியை புழிஞ்சு ரெண்டாக அறுத்து 2 கையிலையும் வச்சு புழிஞ்சு சாரெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதில் சக்கை தான் இருக்கும், அந்த சக்கையும் வச்சு கசக்கி புழிஞ்சு ஒரு படத்தை எடுத்து கொண்டு வருவார் பாலா. புரியுது உங்களுக்கு? அவர் எடுக்கிற படங்களில் எப்படி தயாரிப்பாளர்கள் லாபம் கிடையாது, லாபமே கிடையாது. நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம், நந்தால இல்லை ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம். பிதாமகனுடைய தயாரிப்பாளர் இருக்காரு துரை, அவர் வந்து கடைசி காலத்தில் வந்து பாலா என்னை ஏமாத்திட்டாரு, எவ்வளோ செலவழித்து விட்டாரு, கஷ்டப்படுத்திட்டாரு. இன்றைக்கி அது பேசப்பட்ட படம். விக்ரம் சூர்யா எல்லாம் இருந்தும் கூட லாபம் இல்லை, தயாரிப்பாளருக்கு லாபம் இல்லை. அந்த மாதிரி வந்து எப்படி பாலா படங்கள் லாபம் கொடுக்காமல் இருந்துச்சோ தயாரிப்பாளருக்கு, அது மாதிரி சங்கர் படங்களும் லாபங்கள் பெருசாக எந்த காலத்துலையுமே கொடுத்ததில்லை. 1-2 படங்கள் இருக்கலாம், ஆனால் பொதுவாக வந்து சிக்கல் தான். இப்போ முதல்வன் ஒரு படம் எடுத்தார், அது ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்தார். ஏன் எடுத்தார்னா அது அவரே தயாரிப்பு. அவர் தயாரித்த படங்கள் எல்லாம் பாருங்கள், சின்ன படங்களாக எடுத்து நல்ல காசு பார்த்தாரு. இப்போ வடிவேல் வச்சு இம்சேரசன் ஒரு படம் எடுத்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா என்னென்னமோ படங்கள் சின்ன படங்களாக எடுத்தார். புரியுது அவங்களுக்கு? வெயில் அவர் தான் எடுத்தார். அந்த மாதிரி படங்களை எடுத்து அவர் சக்ஸஸ் பண்ணார். காதல் அவர் தான் எடுத்தார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் எடுத்து சக்ஸஸ் பண்ணார். புரியுது அவங்களுக்கு? ஆனால் அவர் எடுக்கும்போது பிரம்மாண்டம்ங்கிறதுக்கு ஒரு அளவு வேணும். பிரம்மாண்டங்களுக்கு அளவே இல்லைன்னா எதுக்குமே அளவு இல்லாமல் போனால் அது ஆபத்து தான். அந்த மாதிரி நினச்சதெல்லாம் எடுப்பேன் அப்படின்னா அது வந்து இப்படி தான் முடியும்.
ஓகே சார். இப்போ ஒரு பக்கம் அவர்கள் நம்மன ப்ரொடியூசர்கள் தற்பொழுது நடுத்தரில் நிற்கிறாங்க அப்படிங்கும்போது இவருடைய சொத்துக்களை இப்போ முடக்கியிருக்காங்க. அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அது தப்பான செய்திங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்தாரு. இருந்தாலும் இடி வந்து எந்த முகாந்திரமும் இல்லாமலாம் உள்ளே வந்துட மாட்டாங்க. இது வழக்கு நெக்ஸ்ட்டு நடக்கும். சங்கர் இன்னொரு விஷயம் நந்தா, இப்போ இடி வந்து எதுக்கு இதுக்குள்ளே வந்திருக்காங்க, அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ ஒரு கதை திருட்டு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்னா இடிலாம் வரமாட்டாங்க. இது 1 கோடிக்கு மேலே ஒரு பிரச்சனை, அதில் ஒரு எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு, அதில் ஒரு கேஸ் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கணும் போது இடி உள்ளே வர்றதுக்கு அனுமதி இருக்குது. இப்போ இது 10.5 கோடிக்கு மேலே உள்ள ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இடி வந்திருக்காங்க. இப்போ சாதாரணமான சின்ன தொகையாக இருந்தால் வந்திருக்க மாட்டாங்க. ஓகே சார். இப்போ இந்த நேரத்தில் சங்கர் அவருடைய திரை வாழ்க்கைங்கிறது என்னவாகும்? இப்போ கதை திருட்டு விவகாரம் வந்து இப்போ வந்திருக்கும் பொழுது இது சிறைக்கு சென்றதற்கான காப்புரிமை வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா? ஏன்னா அப்படியும் செய்திகள் வருது இல்லையா? எப்படி சார் பார்க்குறது? இப்போ சங்கர் அவருடைய திரை வாழ்க்கை நெக்ஸ்ட் என்ன ஆகும்? சங்கரோட திரை வாழ்க்கை நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, அதாவது சினிமாவில் நம்ம ஆல்ரெடி சினிமாக்காரவங்களை பற்றி பேசிக்கிட்டே வரோம். அதாவது வந்து நன்றிக்கும் சினிமாக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ சங்கர் வந்து கமலஹாசனை வச்சு எடுத்திருக்காரு, நம்ம விக்ரம் வச்சு எடுத்திருக்காரு, ரஜினிகாந்தை வச்சு எடுத்திருக்காரு, இன்னும் நிறைய பேர் அர்ஜுன் வச்சு எடுத்திருக்காரு, பல ஹீரோக்களை வச்செல்லாம் எடுத்திருக்கிறாரு. அன்னைக்கு சங்கருக்கு தேவைன்னும் போது பிரசாந்த் எல்லாம் ஜீன்ஸ் படத்தில் நடிக்கும் போது 3 வருடம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணி 3 வருடம் அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு. இன்னைக்கு வந்து சங்கர் போய் கேட்டாங்கன்னா எந்த நடிகரும் கால் ஷீட் தரமாட்டாங்க. சின்ன ஒரு மணிகண்டன் ஒரு நடிகர் வந்திருக்காருல, அவர் கூட கொடுப்பாரா அப்படின்னா யோசனை தான். புரியுது உங்களுக்கு? ஏன்னா வந்து நல்லா போயிட்டுருக்கிற கேரியர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி நம்ம தோல்வி முகத்தை அடைஞ்சிடக்கூடாதுங்கிறது அவங்கவுங்களுக்கு தற்காத்துக்கிறதான சூழ்நிலை தான் இன்றைக்கி நடிகர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சங்கர் வந்து வேல்பாரி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு இருந்தார். சு வெங்கடேசன்ட்ட 1 கோடி ரூபா பணம் கொடுத்து அந்த கதையை வாங்கி வச்சுருக்காரு. டிஸ்கஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. ஆனால் அடுத்து தயாரிப்பாளர் வேணுமே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர் வேணுமே. அதாவது 1000 கோடி கதை எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளரும் 1000 கோடி கதையை வந்து ஒரு பெரிய நடிகரை வச்சு தான் எடுக்க முடியும். சின்ன நடிகரை வச்சு எடுக்க முடியாது. பரத்தையோ ஷியாமியோ வச்சு எடுக்கிற கதை கிடையாது. புரியுது உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட கதாநாயகன் நடிப்பாங்களா, இதெல்லாம் சந்தேகம். புரியுது உங்களுக்கு? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தோல்வி என்பது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் எல்லாருக்குமே வரும். ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுங்கிறது ஒரு ஸ்டேஜில் வரும். அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் சங்கருக்கு வந்துச்சு. ஏன் இப்போ நம்ம பல உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா, இப்போ நிறைய பேர் வந்து உயிரோடு இல்லை. உயிரோடு இருக்கிற ஒரு இயக்குனர் பாரதி ராஜா வந்து எப்படி கொண்டாடப்பட்ட இயக்குனர், இன்றைக்கி அவர் வெற்றி படங்கள் தொடர்ந்து கொடுக்க முடியும். வயது மூப்பு காரணமாக ஓய்வில் இருக்கார். இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டாம். சில வருடங்களுக்கு முன்னாடி, ஏன் பல வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு தொய்வு நிலை வந்துடும். இது யதார்த்தம். அதனால் வந்து இதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ பாரதி ராஜா சாரே விட்டுருங்க, இப்போ KS ரவிக்குமார் எடுத்துக்கங்க. அவர் என்ன பெரிய டேரக்டர் கிடையாதா? ஸோ அவர் என்ன சமீப காலத்தில் ரஜினி வச்சு கமலை வச்சு எல்லா இயக்குநர்கள் எல்லா நடிகர்களையும் வச்சு பிரபலமான பல படங்களை வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர் தானே. அவர் ஏன் இன்னைக்கு படம் எடுக்கலை? அந்த ட்ரெண்டுக்கு அவங்க மாறணும், அந்த சரக்கு தீர்ந்துருச்சுங்கிற மாதிரி. ட்ரெண்டுக்கு மாறணுங்கிறதோட ட்ரெண்டுக்கு மாற முடியாதுங்கிறது தான் ஒன்று. அது அந்த சூழ்நிலை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க அப்டேட் ஆக முடியாது. அப்டேட் ஆக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அப்டேட் ஆக முடியாது. யதார்த்தம் அப்படி தான் இருக்கும். ஓகே சார். இப்போ கிட்டத்தட்ட சங்கருடைய இப்போ 22 வயசு பையனும் 27 வயசு பையனும் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. தனுஷ் மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ வந்து இயக்குனரெல்லாம் மாறிட்டாங்க. இப்போ இந்த சின்ன பசங்களுடைய இருக்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபயர், ஒரு இது பார்த்தீங்களா, அது ஒரு புது விஷயம். ஏதாவது சொல்லணும், சாதாரணமான ஒரு அதான் சொல்லல, ஒரு ஒன்லைனாக இருக்கிற ஒரு விஷயத்தை அழகாக டெவலப் பண்ணி கதை சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சங்கரால் ட்ரை பண்ணால் கூட முடியாது. ஓகே சார். இப்போ தான் சங்கருடைய கால் வந்தால் எடுக்காத நடிகர்களாக இங்கே மாறி போனார்கள். அதுதான் சங்கரோட நிலைமை. இப்போ நீங்கள் அதான் உண்மை. சங்கர் நீ கூப்பிட்டாருன்னா, நடிக்க கூப்பிட்டாருன்னா எல்லாருமே யோசிப்பாங்க. வழக்கமாக சினிமாக்காரவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? சார் 3 வருஷமாக பிஸியாக இருக்கும், 2 வருஷமாக பிஸியாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது சங்கருக்கும் இனி நடக்கும். ஓகே சார். நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ சங்கர் வந்து திருட்டு கதை விவகாரத்தில் இந்த எந்திரன் கதை மூலிமா இந்த வழக்கில் சிக்கியிருக்காரு. அப்படிங்கும்போது அடுத்தடுத்து வேறு சில படங்களுடைய பேர்களை சொல்லி ஜென்டில்மேனே ஒரு கதை திருட்டு படம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போ அடுத்தடுத்து புதுசாக கிளம்பியிருக்காங்களே சார், எப்படி சார் பார்க்குறேன்? அதாவது வந்து எப்படின்னா நந்தா, ஒரு விஷயம் வெளியில் வரும்போது அதை சார்ந்து பல விஷயங்கள் சுற்றி வருவாங்க. இது வந்து எப்படின்னா பணம் ஒன்று விழுந்துருச்சுன்னா கழுகு வட்டன்ற மாதிரி தான் உங்களுக்கு. அதனால் வந்து இதெல்லாம் காமன். அதை பற்றி அடுத்தடுத்து வருமா வராதாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. வந்தாலும் வரலாம். புரியுது உங்களுக்கு? வந்தாலும் வரலாம். ஆமாம், வரலாம். ஸோ இருக்குது. என்ன நடந்திருக்குன்னு யாருக்கு தெரியும்? வேறு யாராவது துணிஞ்சோன்னு சொல்லுவான், ஆனால் அந்த படம் என்னோட கதை, இந்த படம் என்னோட கதைன்னு. ஆனால் அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கணும். ஆரூர் தமிழ்நாடான்ட்ட நல்ல ஆதாரம் இருக்குது. அதனால தான் இந்த கேஸ் வந்து வலுவாக நிற்கிது. 15 வருஷம் கடந்தும் இந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஆதாரம் இருக்கிறதுனால தான்.
ஓகே சார். இப்போ என்னதான் நீங்கள் வந்து சங்கர் வந்து என்னுடைய கதை அவங்களோட கதை அப்படின்னு சங்கருடைய படங்கள் மீது வேறு யாராவது உரிமை கொண்டாடினாலும் கோர்ட்டில் ஆதாரம் இருந்தால்தான் பேசும். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தற்பொழுது ஆரூர் தமிழ்நாடு தொடர்ந்த வழக்கு சங்கருக்கு எதிராக மாறி இருக்கிறது. அதுதான் நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். அதாவது வந்து சங்கரோட அசிஸ்டண்ட் தான் அட்லி. ஆனால் வந்து பாருங்க, சங்கர் மாதிரி ஒரு பிரச்சனையில சிக்கிட்டாரு. அவர் ஒரு முழு கதையை திருடிட்டாரா என்னங்கிறது தெரியல, முழு கதையை எடுத்துட்டாருன்னு சொல்லி வழக்கு அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அட்லி பாருங்க, ஒரு 10 கதையிலேருந்து ஒரு சீனா எடுத்து ஒரு படம் பண்ணி ஜெயிச்சிடறாரு. ஆமாம், கோர்ட்டுக்கு போனாலும் ஒரு சீன் தானே இருக்கு. ஒரு சீன் தானே, 16 ஒற்றுமையில காட்ட முடியாது இல்லை. அட்லியோட படங்கள் ஒவ்வொரு ப்ரொடியூசரும் 16 ப்ரொடியூசர் போனா கூட என் படத்துலேருந்து ஒரு சீன், என் படத்துலேருந்து ஒரு சீன் சொன்னா கூட இதெல்லாம் என்னோட கற்பனைன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். சிக்கிறதுக்கு வழி இல்லை, அழகா சீட் ஆடிட்டு போயிடுது. சிறுத்தை சிக்கும் சில்வண்டு சிக்காதுல அப்படிங்கிற மாதிரி போயிடுது. அதுதான் ஆக்சுவலி நல்லா இருக்குது சார். சங்கர் குரு மாட்டிக்கினாரு, ஆனால் சிஷ்யம் மாட்ட மாட்டார். ஏன்னா எல்லா படத்தையும் ஒரு வருஷம் தான் எடுத்தாருங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. எனிவே சார், யார் தவறு செய்திருந்தாலும் அது நிச்சயம் ஒரு நாள் வெளிவருங்கிற மாதிரி. இன்கேஸ் இது சங்கர் செய்து தவறாக இருந்தால் கோர்ட்டிற்கு பதில் சொல்ல போகிறார். சங்கர் தவறு செஞ்சிருக்காரா செஞ்சிருக்கலையான்னு நம்ம இப்போ இல்லை, அதான் கோர்ட்டு தான் பதில் சொல்லும். ஒருவேளை அது வந்து நிரூபிக்கப்பட்டால், அந்த வழக்கு வந்து சங்கருக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அப்போ வந்து சிக்கல். ஓகே. ஆனால் 7 ஆண்டு சிறை அது இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து நடக்காது. அதெல்லாம் வந்து எப்படின்னா அதுக்குள்ளே வந்து இதை க்ளோஸ் பண்ணிடும், ஏதோ ஒரு விதத்தில் இந்த வழக்கை முடிச்சிடும். ஓகே, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போட மாட்டாங்க. ஓகே சார். ஆக மொத்தம் இந்த வழக்கில் சிக்கிய ஆவணங்கள் சங்கருக்கு எதிராகத்தான், அதாவது கிடைக்கிற ஆவணங்கள் சொல்கிறேன், எதிராக இருப்பதால் கண்டிப்பாக வழக்கு சங்கருக்கு எதிராக தான் தீர்ப்பு வரப்போகிறது மாதிரி தான் செய்திகள் வந்திருக்கு. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எடுத்து சொன்னீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.